ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அட்மிஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குதிக்கவும் ஷார்ட் அண்ட் ஷீட்டாக பார்த்துலாம். தயவு செஞ்சு 1 மினிட் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, ஸோ இதில் நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக்கு தான் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கு பாருங்கள் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நினச்சிட்டு பிக்கு இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட பிக்கு இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி உங்கள்கிட்ட பிக் இல்லைன்னா அப்படி நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கூட்டு ஒரு நேனிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய பிக் நேனிஸில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் ப்ரிஷ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் பண்ணாக்க சில லேயரில் எஃபெக்ட் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்க எந்தெந்த லேயருக்கு எஃபெக்ட் இல்லையோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பிக் கால் போய்ட்டு ஒன் பண்ணால் போய்க்கலாம். ஓகேவா? ஸோ அது நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி கூடனாக்கா ஒரு ப்ளூ கலர் இமேஜ் இருக்கும். ஜஸ்ட் அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்து அப்படி நீங்கள் மூவ் பண்ணினா இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் இருக்கா. ஸோ இதில் பண்ண அந்த எஃபெக்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 2 ப்ளூலையும் நம்ம பிக் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயர் போய்க்கலாமா? ஓகே, ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் ஏரியா கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர்ஃபென்ட்டை கூட ஸ்டாயம் விட்டு இப்போ நீங்கள் நானிஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா. ஸோ அந்த பிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் கலர் ப்ளஸ்ஸும் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி பண்ண பிக் ஆகிடும். ஸோ இதுக்காக தான் நான் பண்ண நானிஸில் பிக்கை கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்த ப்ளூவில் நம்ம பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன கலர் இருக்குது? ஓகே, நெக்ஸ்ட்டு கிரே கலர் இருக்குது. ஸோ இதுவும் அதே சேம் மெத்தட். ஜஸ்ட்டு அந்த லேயர் நம்ம கிளிக் போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நம்ம அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்த கிரே கலரில் அப்படியே நாம் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் நீங்கள் பண்ண பிக் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஒரே பிக்கு இருக்கிறதுனால தான் நான் ஒரே பிக் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட நிறைய பிக் இருந்துச்சுனாக்கா அந்த ஒவ்வொரு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ கிரே கலர் முடிச்சு நெக்ஸ்ட் பார்த்தினாக்க இந்த கலர் இருக்குது. ஸோ இதுவும் அதே சேம் மெத்தட் தான். ஜஸ்ட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த கலர் நான் எங்கே கொடுத்துருக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் எப்பவும் போல் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணுறப்பக்கு கொஞ்சம் குவாலிட்டி இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கலர் முடிச்சு நெக்ஸ்ட்டு ப்ரப்பு கலர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு மெத்தடில் எஃபெக்டை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்த்தலாம். ஸோ அதுக்கு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்கா நெக்ஸ்ட் பர்ப்பு கலர் இருக்கா அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் கொடுத்து பேஸ்ட் ஸ்டைல் கலருமா இருக்கா அதே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த ஸ்பீட் ஐக்கான ஆஃப்லேயே இருக்கான்னு பார்த்துங்க. அப்படி ஆஃப்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணால் ஸோ அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் என்கிட்ட ஒரே பிக் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வீடியோலும் சரி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் சரி ஒரே பிக்கு தான் உங்களுக்கு பார்த்தா சொல்லித்தரேன். ஸோ உங்கள்கிட்ட நிறைய பிக் இருந்துச்சு. ஒவ்வொரு எஃபெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் பண்ணாக்க இந்த கிரீன் கலர் இருக்கும். இதுவும் அதே சேம் மெத்தடில் ஜஸ்ட் நான் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் கொடுத்துட்டு காப்பி லேயர் கொடுத்து அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலரில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் இந்த எஃபெக்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதில் நீங்கள் எப்பவும் போல் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். முடிஞ்சு நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்துக்கோங்க. இப்போ கீழே ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு லேயர் இருக்கா அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலஃபென்ட்டை கூட்டு ஸ்டாரே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ங்கன்னு கொடுத்துங்க. நெக்ஸ்ட் ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்ட்டு ஸோ இதுலேயும் அதே சேம் மெத்தடில் ஒரு ஆரஞ்சு கலர் லேயர் இருக்கா அதுலேயும் சேம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் நீங்கள் பேக்ரவுண்ட் பிக்கை என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ அந்த பிக்கை தான் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கும். ஸோ ஆட் ஆகிட்டே இருக்கான்னு பார்த்தலாமா? ஸோ ஆட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கனாக்கா இப்போ நம்ம எடிட் பண்ண இந்த 2 லேயருமே இந்த கேஃபாக இருக்கிற இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்க. ஸோ எப்படின்னு பார்த்தலாம். ஸோ அதுக்கு இப்போ நம்ம எடிட் பண்ண இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மோர் போய்ட்டு அங்கே காப்பி பண்ணி இந்த பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னாக்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி இது கீழே நீ கொண்டு வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் புக் மாதிரி இருக்கும் பார்த்துங்க. அப்படி கம்மியாக எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ஸ்பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே சேம் மெத்தடில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிக்கை சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்கா நான் ஃபஸ்ட்டு சொன்ன சேம் மெத்தட் ஜஸ்ட்டு இது நான் இது ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லி காட்டிடுறேன். ஓகே, நீங்கள் பிக்கு சேஞ்ச் பண்ணால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலஃபென்ட்டுக்கு ஸ்டாரையும் விட்டு நீங்கள் வேறு பிக் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸையும் கூட்டினா ஜஸ்ட் நீங்கள் பிக் பண்ண சேஞ்ச் வரும். ஸோ அதே சேம் மெத்தடில் அந்த குரூப்லேயும் நீங்கள் பார்த்தா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் லாஸ்ட் எடிட் பண்ணி பின்னாடி லாஸ்ட்டுக்கு மேலே ஒரு 4 லேயர் இருக்கும்.
ஜஸ்ட்டு இந்த 4 நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆகிட்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் அது இப்போ லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ நான் எப்பவுமே கொடுக்குற அந்த 4 லேயர் தான். ஸோ இப்போ நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம மேலே செட்டிங் இந்த கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை நீங்கள் சிஸ்டம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம யூடியூப் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.